சாந்தி 7/7/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 11/11/2000. உங்களின் முழுமையின் நெருக்கத்தினால் வெளிப்படுத்துகைக்கான மேன்மையான நேரத்தை நெருக்கமாக கொண்டு வாருங்கள் என்று பாப்தாதா தனது அதி புனிதமான அதிர்ஷ்டம் நிறைந்த இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை பார்க்கின்றார். அவ்வப்போது அதி புனிதமான ஆத்மாக்கள் உலகிற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் அதி புனிதமானவர்களே. ஆனால் மேன்மையான ஆத்மாக்களான நீங்கள் பஞ்சபூதங்களை, அதாவது இயற்கையை வென்றவர்களாக ஆகுவதுடன் உங்களின் தூய்மை சக்தியானது பஞ்சபூதங்களையும் சதோபிரதானாகவும் தூய்மையானதாகவும் ஆக்குகின்றது. இதனாலேயே ஆத்மாக்களான நீங்கள் தூய பஞ்சபூதங்களால் ஆன தூய சரீரங்களை பெறுகின்றீர்கள். உங்களின் தூய சக்தியானது சகல உயிரற்றவற்றையும் ஜீவராசிகளையும் தூய்மையாக்குகின்றது. இதனாலேயே நீங்களும் தூய சரீரங்களை பெறுகின்றீர்கள். ஆத்மாக்கள் தூய்மையானவர்கள், சரீரங்களும் தூய்மையானவை. பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட சகல சௌகரியங்களும் சதோபிரதானவை, தூய்மையானவை. இதனாலேயே நீங்களே உலகின் அதி புனிதமானவர்கள் ஆவீர்கள். அன்பிலே திளைத்திருக்கும் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களுக்கும் தந்தையின் மூலம் தாம் பெற்ற பேறுகள் அனைத்தையும் அனுபவம் செய்யும் ஆத்மாக்களுக்கும் சுய ராஜ்யத்திற்கான சகல உரிமைகளையும் கொண்டிருப்பதன் மூலம் தங்களை ஆளுகின்ற சக்திசாலி ஆத்மாக்களுக்கும் ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவத்தை சதா கொண்டிருக்கும் அதி உயர்ந்த ஆத்மாக்களுக்கும் பாக்கியத்தை அருள்பவரால் மேன்மையான பாக்கிய ரேகை வரையப்படும் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களுக்கும் தமது நிலையான தூய்மை பார்வையாலும் தூய்மை மனோபாவத்தாலும் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அதி புனிதமான ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும். ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மூர்த்தி ஆகுவதன் மூலம் வெற்றியின் ஆசீர்வாதத்தை பெறுவீர்களாக. சங்கம யுகத்தில் குழந்தைகளான நீங்கள் ஆஸ்தியை பெறுவதுடன் எல்லாவற்றையும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஆசீர்வாதத்தையும் பெறுகின்றீர்கள். எல்லாவற்றையும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதே விதை ஆகும். வெற்றி அதன் பழம் ஆகும். விதை நன்றாக இருந்தால் நீங்கள் பழத்தை பெறாமல் இருப்பது சாத்தியமில்லை. எப்படி நீங்கள் மற்றவர்களிடம் அவர்களின் நேரத்தையும் எண்ணத்தையும் செல்வத்தையும் பயனுள்ள முறையில் பயன்படுத்தும்படி சொல்கின்றீர்களோ, அப்படியே உங்களின் பொக்கிஷங்கள் எல்லாவற்றின் பட்டியலையும் சோதித்து எந்த பொக்கிஷங்கள் பயனுள்ள முறையில் பயன்படுத்தப்பட்டன என்றும் எவை வீணாக்கப்பட்டன என்றும் அறிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் தொடர்ந்து பயனுள்ள முறையில் பயன்படுத்துங்கள். நீங்கள் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியவராகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மூர்த்தியாகவும் ஆகுவீர்கள். ஸ்லோகம். இறைவனின் விருதை பெறுவதற்கு வீணான அல்லது எதிர்மறையான எதையும் தவிர்த்து விடுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.